இன்னைக்கு நல்ல ஒரு காரசாரமான மதுரை ஸ்பெஷல் மட்டன் எண்ணெய் சுக்கா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மட்டன் சுக்கா நீங்க ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இதோட டேஸ்ட் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு மிக்சர் ஜார் வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு. இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜார் வச்சுக்கலாம். நான் 200 கிராமுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து கழுவிட்டு தோல் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதில் சேர்த்துடலாம். ரொம்ப நைஸா அரைக்க கூடாது, ஒன்றும் பாதியமா அரைச்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா. கடாய் சூடானதும் இந்த மட்டன் சுக்காக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலா தேவைப்படும். அதனால நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு 100 கிராம் எண்ணெய். எண்ணெய் சூடானதும் ஒரு 7லேருந்து 8 காஞ்ச மிளகாய் காம்பு எடுக்காம அப்படியே சேர்த்துக்குங்க. நம்ம ஒன்றும் பாதியமா அரைச்சு வச்ச சின்ன வெங்காயம். வெங்காயம் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடுங்க. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது கூடவே நான் 3/4 கிலோ மட்டன் எடுத்து கட் பண்ணி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். பீஸ் ரொம்ப குண்டு குண்டா வாங்காம கொஞ்சம் சின்ன பீஸாக வாங்கிக்கோங்க. வேகிறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். நம்ம குக்கரில் வைக்க போகிறதில்ல, அப்படியே தான் கடாயிலே வேக வைக்க போகிறோம். இந்த மட்டன் சேர்த்து நல்லா ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே வதக்கி விடுங்க. இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். பாருங்கம்மா, மட்டன் சேர்த்து நல்லா ஒரு 6 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருக்கேன். இப்போ இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 5 சிட்டிகை அளவு மஞ்சத்தூள், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு, ஜீரகம், சோம்பு அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த டைமில் சேர்த்துக்கலாம். மிச்சம் அப்படியே வச்சுடுங்க. மட்டனில் இருக்க தண்ணியே இறங்குது பாருங்கள். அதனால தான் ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கிக்கிட்டே இருக்க சொன்னது. மட்டனில் இருக்க தண்ணியும் அதே போல் வெங்காயத்தோட ஈரப்பதமும் இந்த அளவுக்கு தளத்தளப்பாக தண்ணியாக இருக்குது. ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பு தீ ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க, மீடியமான அளவில் வச்சு ஒரு 30லேருந்து 40 நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம். நல்லா மட்டன் வெந்துடும். நடுவில் எடுத்து கலந்து விடுங்க, அப்படியே விடாதீங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கம்மா, பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மட்டன் அதே போல் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டா மிளகு, ஜீரகம், சோம்பு அரைச்சி வச்சுருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். சேர்த்துட்டு பொடியை நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது 2 சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் மட்டன் சுக்கா ரெடி. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.